நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகள் புதுசு புதுசா வரும். சரி, அதுக்கெல்லாம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறுத்தி நிதானமா யோசிச்சு முடிவெடுப்போம். அதுக்கு ஒரு தீர்வு காண்போம். சரி, இப்படி நிறுத்தி நிதானமா பொறுமையா யோசிக்கிறது எல்லாத்துக்குமே சரியா வருமா அப்படின்னா இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள்ல நாம அவசரமா முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் நிச்சயமா வரும். அப்போ நாம வேகம் முக்கியமா விவேகம் முக்கியமா அப்படின்னு தாங்க யோசிக்கணும். இப்போ ஒரு கதை மூலியமா இதை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் சிறுத்தை ரொம்ப பசியோட உணவை தேடிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு கருப்பு மானும் புள்ளி மானும் இருந்துச்சு. அந்த ரெண்டு மானும் மலையடிவாரத்துல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சிறுத்தை ரொம்பவே எச்சரிக்கையோட மலையடிவாரத்துக்கு போனுச்சு. ஆனா அந்த ரெண்டு மான்ல எதை தாக்குறது அப்படின்னு அது முடிவு செய்யல. அதே நேரத்துல சிறுத்தைய பார்த்த மான்கள் ரெண்டும் வேகமா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அவை இரண்டுமே ஒரே இடத்துல இடது வலது பாதைகள்ல ஓடிடுச்சு. சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது. எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்னுச்சு. அதுக்கப்புறம் சரி, கருப்பு மானையே துரத்தலாம், அதனுடைய இறைச்சி தான் ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்த தொடங்குச்சு. ஆனா அதுக்குள்ள அது தொலைதூரம் ஓடி போய் மறைஞ்சு போச்சு. உடனே சிறுத்தை, அது வேகமா ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது, பசி வேற அதிகமாயிடுச்சு, சரி நாம புள்ளிமானையே பிடிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு மற்ற பாதைகள்ல ஓடுனுச்சு. ஆனா புள்ளிமானோ எப்போதோ பஞ்சா பறந்து போயிருந்துச்சு. முக்கியமான நேரத்துல முக்கியமான முடிவை விவேகமா எடுக்கணுங்க, அந்த ஆண்களை போல. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.